வணக்கம் வியூவர்ஸ். ராஜசாரை பத்தி எழுத்தாளர் ஜெயமோகன் ஒரு அழகான குறிப்பு வரைஞ்சிருக்காரு. கலையா பணமா என்ற தருணம் வரும்போதெல்லாம் பணத்தை உதாசீனப்படுத்திட்டு கலை பக்கம்தான் ராஜசார் நின்று இருக்காரு அப்படின்னு காட்டுற ஒரு அற்புதமான பதிவு அது. இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னால சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கண்டினியூ பண்ணுங்க. வணக்கம் நண்பர்களே. அண்மையிலே ஒரு மலையாள யூடியூபர் இளையராஜாவை பற்றி மிக எதிர்மறையான ஒரு சித்திரத்தை பதிவு செய்திருந்தார். அது இந்த பிரசாத் லேப் விஷயம் பற்றி. இளையராஜா ஒரு பணவெறியர் என்பது அந்த குற்றச்சாட்டு. பல குற்றச்சாட்டுகள் வரிசையாக. அவருடைய இசைக்கு பணம் கேட்கிறார், எவ்வளோ விஷயங்கள். அது தமிழ் சூழலில் திட்டமிட்டு பரப்பப்படும் ஒரு அவதூறு. நான் ஒரு விஷயம் பார்த்துருக்கிறேன், சினிமாவில் தானே இருக்கிறேன். முற்றிலும் எதிர்மறையானவர்கள் சினிமாவில் உண்டு, மிகுந்த பண வரி பிடித்தவர்கள் உண்டு, ஒரு விஷயத்திலையும் எவருடனும் ஒத்துப்போகாதவர்கள் உண்டு, எவரையும் மதிக்காதவர்கள் உண்டு. செலிபிரிட்டிஸ் அவங்க யாரை பற்றியும் எதுவுமே ஊடகங்கள் நெகட்டிவா வந்ததே கிடையாது, எல்லாமே பாசிட்டிவா தான் வரும். ஆனா உண்மையிலேயே கலை மேல அவ்வளவு பெரிய கனவும் தீவிரத்தோடு இருக்கக்கூடிய ஒருவர், கலைக்கு தன்னை அழித்து கொண்ட ஒருவர், கலைக்கு அப்பால் எதையுமே பொருட்படுத்தாத ஒருவர், எந்த நிலையிலும் மனிதர்களிடம் பாகுபாடு பார்க்காத ஒருவர் இளையராஜா. அவரை பற்றி மட்டும்தான் இவ்வளவு எதிர்மறையான பேச்சுகள் வருது. இது அவருடைய பிரச்சனை அல்ல, தமிழ் மனநிலையின் பிரச்சனை, இந்திய மனநிலையின் பிரச்சனை, ஒரு மனநோய் வெளிப்பாடு என்றுதான் நான் நினைக்கிறேன். அடுத்த 100 ஆண்டுகள் எல்லாம் இந்த மனநோய் அவ்வளவு எளிதில் குணமாகி விடாது என்பதுதான் என்னுடைய எண்ணமாகவும் இருக்கிறது. 25 ஆண்டுகளாக எனக்கு இளையராஜா அவர்களை தெரியும். அவருடன் இருந்து பணியாற்றி இருக்கிறேன் படங்களுக்காக. எங்கள் விழாவுக்கு நாங்கள் ஒரு முறை அவரை அழைத்தோம். நாங்கள் அளிக்கும் விஷ்ணுபுரம் விருது விழாவுக்கு தேவதேவனுக்கு விருது அளித்தோம். அப்போ எங்களோட பணம் கிடையாது, சொந்த காசு தான். என்னுடைய காசு, என் நண்பர் அரங்கசாமியின் காசும் வேறு சில நண்பருடைய காசு தான். அப்போ நான் அவரை கூப்பிட்டேன், நீங்க வரணும், விமான டிக்கெட் போடுவோம், தங்குமிடம் அளிப்போம், மற்றபடி எந்த பெரிய வசதிகளை அளிக்க முடியாது. நாங்கள் விருதளிப்பது தேவதேவன் என்பவர் பெருங்கவிஞனுக்கு. அந்த விருதை நீங்கள் உங்கள் கையால் அளித்தால் அவருக்கு ஒரு கௌரவம், ஒரு புகழ் கிடைக்கும் என்று நாங்கள் நினைக்கிறோம். அவர் சொன்னார், சரி பரவாயில்ல நானே வந்துக்கிறேன். அவர் சொந்த செலவில் தான் வந்தார், சொந்த செலவில் தான் விடுதியில தங்கினார், அந்த விழாவுக்கு நன்கொடையும் கொடுத்தார். அந்த அளவுக்கு ஒரு நெருக்கம் அவரிடம் எனக்கு உண்டு. என்னுடைய அறிதலிலேயே திரைப்படம் தரமாக இருந்தால் பணத்தை பற்றி ஒருபோதும் பேசாமல் இருந்த இசையமைப்பாளர் அவர் ஒருவர் தான். அவருக்கு முன்பு எம்எஸ்வி இருந்தார். ஆனா எம்எஸ்விக்கு எப்போதுமே அந்த பேரம் பேசும் இடம் இருந்ததில்லை. அன்று 2 பெரிய நடிகர்களின் உலகம். அவர்கள் கொடுப்பதை வாங்கிக் கொள்ளும் இடத்துலதான் எம்எஸ்வி இருந்தார். ஆகவே அவர்கள் பெரும்பாலும் எதுவும் கொடுக்கவும் இல்லை. எம்எஸ்வி பெரிய அளவில் பணம் ஈட்டவில்லை, ஒரு சாதாரண டெக்னீஷியனாகத்தான் அன்று கருதப்பட்டார். ஆனால் இளையராஜா ஒரு படத்தை தன் தனித்தகுதியால் வெற்றியடைய செய்யும் பெரும் ஆற்றலுடனும் முதன்மை இடத்துடனும் சூப்பர் ஸ்டார்களுக்கு ஒரு படி மேலாக இருந்த காலத்தில் கூட எவரிடமும் பணத்தை பிடுங்கியதில்லை. ஒரு படத்தை பணம் மிச்சமின்றி கொடுத்தால்தான் முடித்து கொடுப்பேன் என்று ஒருபோதும் அவர் சொன்னதில்லை. நிறைய அனுபவங்களை சொல்லுவாங்க. ஒன்றை சொல்கிறேனே, கன்னடத்திலே சங்கர்நாத் ஹேம்நாத் சகோதரர்கள் பரா என்ற ஒரு படம் எடுத்தாங்க. வறுமை அல்லது பஞ்சம்னு அதற்கு அர்த்தம். ஒரு கலைப்படம், சொந்த காசை போட்டு குறைந்த செலவு எடுக்கப்பட்ட படம், ஆர்ட் மூவி. அந்த மூவிக்கு இளையராஜாவின் சில இசை துணுக்குகளை பயன்படுத்திக் கொள்ளலாமா என்று கேட்பதற்கு வந்திருந்தார்கள். அவர்கள் 5000 ரூபாய் தான் கொடுக்கிறதாக இருந்தது. இளையராஜா படத்தை பார்த்தார், இதற்கு அப்படிலாம் டியூன் போட்டு செட் பண்ண வராது, சரியாக இசையமைக்கணும். ஏன்னா நிறைய பொட்டல் வெளி, வறண்ட நிலம், காலியான வானம்னு காட்டிட்டே இருக்கிறீங்க, சரியான இசை இல்லைன்னா கம்யூனிகேட் ஆகாம வெறும் காட்சியாக நின்றுவிடும், இசை வந்தாதான் அது சினிமா காட்சியாக இருக்கும் என்று சொன்னார். இவங்களுக்கு பணம் கொடுக்க முடியுமாங்கிற பெரிய தயக்கம். ஆனா அவரே எல்லாரையும் வரவழைச்சு இசைப்பட ஆரம்பிச்சிட்டார். பெரிய தொகையாக போகுதுன்னு பயந்து போய் கடைசியில் கேட்டாங்க, நான் உன்கிட்ட பணம் கேட்டேனா என்றுதான் அவருடைய பதிலாக இருந்தது. அப்படி அவர் இசையமைத்து கொடுத்த பல படங்களை எனக்கு தெரியும். அவருக்கு அவருடைய டியூன் மேல ஒரு அபாரமான பிடிமானம் உண்டு. அது தன்னுடைய சொத்துன்னு அவர் நினைக்கிறார். ஒரு காலத்தில் அதை பற்றி அறிவில்லாது இருந்த போது பல வகையில் அவரை விட்டு அது போய்விட்டது. அந்த டியூன்கள் எதிர்காலத்தில் பேணப்பட வேண்டும் நினைக்கிறார். ஒரு தாய்க்கு குழந்தைகள் இருக்கிறது போன்ற ஒரு பற்று.
அது ஒரு குழந்தைத்தனமான பிடிவாதமாகவும் புரிந்து கொள்ள முடியாத தன்மையாகவும் கூட இருக்கும் என்பது உண்மைதான். அதனுடைய வணிக சூத்திரங்கள் அவருக்கு தெரியாது, அதை சொல்லி புரிய வைக்க முடியாது. ஆனா அவருக்கு அது மேல பெரிய பிடிமானம் இருக்கு, பெரிய பெருமிதமும் இருக்கு. அதே போல அவர் அமர்ந்து இசையமைத்த பிரசாத் லேப் அறையை பற்றி அவருக்கு ஒரு பெரிய, அங்கிருந்து வெளியே சென்றா தனக்கு இசை வராது என்று கூட அவர் ஒரு காலத்தில் நினைத்தார். உங்களுக்கே தெரியும், ஒரே ஒரு ஹார்மோனிய பெட்டியில தான் 40 வருடமாக இசையமைத்துக் கொண்டிருக்கிறார். என்னுடைய மகன் அஜிதன் அந்த இசை பெட்டியை பற்றி ஆசீர்வாதம் ஸ்டுடியோஸ் என்ற ஒரு அருமையான கதையை கூட எழுதியிருக்கிறார். அவ்வளவு தூரம் சில விதமான பற்றுகள் கொண்டவர். கவிஞர்கள், இசைக்கலைஞர்களுக்கு அந்த மாதிரி இரேஷனலான சில பற்றுகள் இருக்கும். அவளிடம் சில புரிந்து கொள்ள முடியாத பிடிவாதங்கள் இருக்கும். அவளிடம் புரிந்து கொள்ள முடியாத சில தீவிரங்களும் இருக்கும். அவங்க நாம வாழக்கூடிய நமக்கெல்லாம் தெரிந்த ஒரு லௌகிக உலகத்தை வச்சு மதிப்பிடக்கூடாது. எல்லாத்துக்கும் மேல ஒரு காலகட்டத்தின் பெருங்கலைஞனை உங்க வீட்டிற்குரிய 5.5 டப்பாவில் இருக்கக்கூடிய கருத்துக்களை வச்சுக்கிட்டு மதிப்பிடக்கூடாது. அந்த பணிவாவது உங்களுக்கு வேணும். நீங்க நீதிபதி அல்ல. காந்தியையோ டால்ஸ்டாயோ அது போன்ற மகான்களையோ நீங்க உங்களுடைய ஒன்றையன அறிவியலை வைத்துக்கொண்டோ அரசியலை வைத்துக்கொண்டோ மதிப்பிடக்கூடாது. அந்த அடிப்படை தெளிவு கூட நம்மிடம் இல்லை. அதை தான் அந்த யூடியூபர் சொன்னார். அப்போ நமக்கு நன்றாக தெரிந்த ஒருவரை பற்றி ஒரு எதிர்மறை கருத்து வரும்போது அதை தெளிவுபடுத்தலாம் என்று நான் அவரை அழைத்து அவருடைய விளக்கம் அளிக்க ஆரம்பிக்கும் போது தான் வந்து தெரிந்தது, அவர் கன்வின்ஸ்டா இருக்கார், அதை எந்த வகையிலையும் மாற்ற முடியாது. அப்ப நான் பின்னாடி பேசுவோம் அப்படி சொல்லி வைத்து திருப்பி கூப்பிடல. அது எனக்கு ஒரு பெரிய புரிதலை அளித்தது. ஆகவே மனிதர்களை பற்றி ஒரு தவறான புரிதல் இருப்பவரிடம் விவாதிக்க முடியாது. ஏனென்றால் இவர் தன்னை வரையறுத்துக் கொள்ளத்தான் அந்த பிறரை வரையறுக்கிறார். நான் இப்படி என்று நினைத்து கொண்டுதான் அவன் அப்படி என்று சொல்கிறான். அவன் அப்படி அல்ல என்று சொன்னா நீ இப்படி அல்ல என்று சொல்வதற்கான அர்த்தம். அதாவது இளையராஜா பற்றி உன்னுடைய கருத்து தவறு என்று அவரிடம் சொன்னா, கணிக்கும் திறன் உனக்கு இல்லை, உனக்கு மனிதர்களை புரிந்து கொள்ளும் திறன் இல்லை என்றெல்லாம் நான் சொல்வது போல அர்த்தமாகிறது. அது அவருக்கு இரிட்டேஷனை கொடுக்கிறது. அப்ப ஒன்று தெரிந்தது, மனிதர்களை பற்றியும் கலைப்படைப்புகளை பற்றியும் வாழ்க்கையை பற்றியும் அவரவர் அறிந்துதான் தெரிந்து கொள்ள வேண்டுமே ஒழிய ஒருவருடைய கருத்தை பேசி மாற்ற முடியாது. அதிலும் ஈகோ கலந்து ஒரு கருத்தை உருவாக்கி வைத்திருப்பவரும் கருத்தை எந்த வகையிலையும் மாற்ற முடியாது. அதற்கு பின்னால் சாதி மதம் போன்ற கணக்குகள் இருக்கும் என்றால் ஒருபோதும் ஒருவரை மாற்ற முடியாது என்று கண்டுகொண்டேன். இந்த தருணத்திலே அதை சொல்ல வேண்டும் என்று தோன்றியது. நன்றி. ராஜா சாருடைய குணநலங்களை படம் பிடித்து காட்டின அந்த விதம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதனாலதான் இதை உங்ககிட்ட பகிர்ந்துக்கிட்டேன். நீங்க இதை ராஜா சார் ரசிகர்களோட ஷேர் பண்ணுங்க. தொடர்ந்து பயணிக்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி வச்சிடுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா இதுக்கு உங்களுடைய ஹை பாயிண்ட்ஸை கொடுங்க. அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது தீபா. நன்றி, வணக்கம். ஜகத்காரணி பரிபூரணி ஜனனி